வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருக்கலாம். இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்தில் அனுர அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து சென்றாலும் பலவீனம் கொண்ட எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு சவடால்களை கூறிக்கொண்டாலும் 2/3 பெரும்பான்மையை விட அதிக பலத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுள்ள அனுர அரசாங்கத்திற்கு இப்போதைக்கு ஜனநாயக ரீதியில் எந்த ஆபத்தும் இல்லை என்பது தெளிவான ஒரு விடயம். இதனால் இன்று 2026 முதலாக நாடாளுமன்றம் கூடியபோது வழமை போலவே அந்த உறுப்பினர்களால் காரசார உரைகள் முன்னெடுக்கப்பட்டன மற்றும் காட்டுக்கத்தல்களும் வெளிப்படுத்தப்பட்டன. அண்மையில் நாட்டின் கல்வித்துறையில் சர்ச்சைகளை எதிர்நோக்கும் பேராசிரியர் பிரதமரான ஹரணி அமரசூரியாவுக்கு எதிராக வெற்றியடைய முடியாத ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சிகளை செய்வதாக தெரிகின்றது. இதேபோல சுகாதார அமைச்சு தமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறியதான குற்றச்சாட்டுடன் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றுக்கு அரசு துறை வைத்தியர்கள் தயாராகி கொண்டாலும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை இடம்பெறும் நாடாளுமன்ற அமர்வில் அரசு தரப்பு சில இலக்குகளை நகர்த்தத்தான் செய்யும். இந்த இலக்கு நகர்வலில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய முறையை முடிவு செய்யும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் ஒப்பேற்றத்துக்கும் இடம் இருக்கக்கூடும். அரசாங்கத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒன்று சேர்ந்து திரண்டு நின்றாலும் பிரதமர் ஹரணிக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர முயன்றாலும் 2/3 பெரும்பான்மையை விட அதிக பலத்தை கொண்ட தம்மை நாடாளுமன்றத்தில் யாரும் கவிழ்த்து கொள்ள முடியாது என்ற ஒரு கர்வ நிலை இருப்பது வெளிப்படையான ஒரு விடயம். ஆனால் அதே அனுர அரசாங்கத்திற்கு 2026 புதிய நிதி சவால்கள் நிச்சயமாகவே காத்திருக்கும். இதற்கும் அப்பால் வெனிசுலாவில் அமெரிக்கா எடுத்த இராணுவ நடவடிக்கையின் வெற்றி அமெரிக்க தலையீடுகளுக்குரிய புதிய எல்லைகளை திறந்து பூகோள அரசியல் கவலைகளை இன்னும் அதிகரிக்க தலைப்படுவதால் சீனா போன்ற அமெரிக்காவின் ஒவ்வாமை கொன்ற நாடுகளுடன் நெருங்கி செயற்படும் தம்மை போன்ற நாடுகளுக்கும் புதிய நிலை வரும் என்பது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். இதனால்தான் மார்க்சிய இடதுசாரிகளாக மார்க்சிச டிஎன்ஏ கொண்ட ஒரு தரப்பாக தம்மை வர்ணிக்கும் அனுரதரப்பு முகங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அமெரிக்காவை கண்டிக்கும் விடயத்தில் மூச்சு கூட விடவில்லை. இலங்கை மக்களுக்கு தமது தீவை மையப்படுத்திய இந்த பூகோள அரசியல் தாக்கங்கள் குறித்து எந்தளவுக்கு பிரஜை இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் இன்று அதிகாலை அவர்கள் கொள்வனவு செய்யும் எரிபொருளின் விலையில் சிறிய அளவில் உயர்வு ஏற்பட்டுவிட்டது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி எல்லா ரக எரிபொருளின் விலையேற்றமும் லீட்டருக்கு 10 ரூபாவுக்கு உட்பட்ட விலை உயர்வாக, அதாவது சிறிய விலை உயர்வாக இருந்தாலும் இது இலங்கை மக்களை பொறுத்தவரை பாதகமான ஒரு நிலைமைதான். இதேபோல வெனிசுலா மீதான அமெரிக்க ஆபரேஷனை அடுத்து கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உலக சந்தையில் இன்னும் தங்கத்தின் விலை ஏறிவிட்டது. நேற்று 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,421 உயர்ந்திருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் புவிசார் அரசியல் கவலைகளை அதிகரித்துக் கொள்வதால் எரிபொருள் விலையேற்றம், தங்க விலையேற்றம் போன்ற நகர்வுகள் எல்லாம் அதிகரித்து வருகின்றன. ஏற்கனவே தங்கத்தின் விலை உலக சந்தையில் சாதனை உச்சத்தை எட்டிய நிலையில் அது இன்னும் எகிறுவது இலங்கையருக்கும் கவலையை தரும் ஒரு விடயமாகவே நிச்சயமாக இருக்கும். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போது நாட்டுக்குரிய செலவீனத்தை குறைப்பதற்கு அது காய்களை தீவிரமாக நகர்த்த வேண்டிய ஒரு நிலையில் உள்ளது. இதன் அடிப்படையில் தான் இனிமேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியங்கள் இல்லை என்ற நடைமுறை ஸ்ரீலங்காவில் வந்துவிட்டது. இந்த நகர்வு மூலம் இதுவரை ஓய்வூதியம் பெற்ற எம்பிமார் மற்றும் அவர்கள் மறைந்து கொண்டால் அதனை பெறும் அவர்களின் வாழ்க்கை துணையுமாறிக்குரிய ஓய்வூதிய உரிமையும் முடிவுக்கு வந்துவிட்டது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு பதவியில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கும் நடைமுறை இருக்கின்றது.
இதுவரை இருக்கின்றது. ஆனால் இனிமேல் அந்த நடைமுறை இல்லை என்பது இப்போது முடிவாகிவிட்டது. இதுவரை ஓய்வூதியம் பெற்ற 330 முன்னாள் எம்பிமாருக்கும் முன்னாள் எம்பிமாராக இருந்த வாழ்க்கை துணைகளை இழந்த அவர்களின் உரித்தாளர்களாக இருக்கக்கூடிய 182 பேருக்கும் இனிமேல் ஓய்வூதியம் இல்லை. அதாவது மொத்தமாக முன்னாள் எம்பிமார் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவர்கள் என 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு இனிமேல் ஓய்வூதியம் இல்லை என்பது முடிவாகிவிட்டது. அனுர அரசாங்கத்தின் இந்த முடிவு பென்ஷன் எடுக்கும் முன்னாள் எம்பிமாருக்கு கசப்பாகவும் அடியாகவும் வந்தாலும் மக்களிடம் இந்த நகர்வுக்கு ஆதரவு உண்டு என்பது தெரிகின்றது. ஏனென்றால் சொற்ப சொத்துக்களுடன் அரசியலுக்கு வந்தவர்கள் எம்பிமார்களாக மாறியவுடன் அவர்களின் சொத்துக்கள் கிடுகிடுவென உயர்வதை இலங்கை மக்கள் கண்ணார கண்டிருக்கின்றார்கள். இதில் தமிழ் பேசும் அரசியல் முகங்களும் அடக்கும். தமிழ் தேசியத்தின் பெயரால் அரசியல் செய்வதாக காட்டிக்கொள்ளும் உறுப்பினர்கள் முதல் அரசாங்க ஒத்தோடிகளாக இருக்கும் முன்னாள் எம்பிமார் வரை அனைவரும் பெரும் செல்வந்தர்களாகவும் ஆடம்பர வதிவிடங்கள் மற்றும் வாகனங்களை கொண்டவர்களாகவும் இருப்பதை மக்கள் கண்டு கொண்டதால் அனுர அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களும் மறைமுக ஆதரவை வழங்கிக் கொள்கின்றார்கள். இந்த நிலையில் இன்று 2026க்குரிய நாடாளுமன்ற அமர்வு முதன்முறையாக நடந்த பின்னணியில் இந்த ஆண்டுக்குரிய பாதுகாட்டு ஒதுக்கீட்டை உகந்த முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு உதவும் நகர்வை உறுதி செய்து கொள்ளுமாறு நேற்று அமைச்சக செயலாளர்கள் அனைவரையும் தனக்கு முன்னால் ஒன்றாக இருத்தி பாடமெடுத்து அரசு தலைவர் அருண்குமார திசாநாயக்கா அவர்களுக்கு கராரான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். கடந்த 2024 இறுதியில் மக்கள் தன்மீது வைத்து அளித்த வாக்குகள் இப்போது தேய்மானம் அடைந்து வருவதை அனுர அறிந்து கொள்வார். இது அனுரவுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் உள்ளூராட்சிகளில் இந்த உரசல் நிலை இருக்கிறது. இதனால் தான் மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயல்திறனுடன் இயங்குமாறு அவர் அனைத்து அமைச்சக செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நேற்று சாட்டையை சுழற்றினார். கடந்த கால அரச நிர்வாக இயந்திரங்கள் இந்த நிதியை திறம்பட பயன்படுத்த தவறியதால் மக்களுக்கு பல வாய்ப்புகள் இழக்கப்பட்டதாக நேற்று கூறிக்கொண்ட அனுரகுமார திசாநாயக்கா இனிமேல் செலவிடப்படாத நிதி என்ற விடயம் இருக்கக்கூடாது, அதாவது ஒதுக்கப்பட்ட நிதி மீண்டும் திரைசேரிக்கு திரும்பக்கூடாது என்றும் சொல்லியிருக்கின்றார். இந்த அறிவுறுத்தல் தமிழ் பகுதிகளில் அசம்பந்தமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அறிவித்தலாக மாறுகின்றது. குறிப்பாக தித்வா சூறாவளியின் மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திறமையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என அனுர நேற்று கராராக அரசு அதிகாரிகளுக்கு கூறிவிட்டார். ஆனால் அதே அனுரகுமார திசாநாயக்கா தமிழர்களின் முற்றத்தில் தற்போது முள்ளாக குத்திக்கொள்ளும் தையிட்டி திஸ்ஸவிகாரை என்ற விடயத்தில் ஒரு தீர்வுக்குரிய எந்த அறிகுறியையும் அது சார்ந்த அதிகாரிகளுக்கு இன்னமும் சொல்லிக்கொள்ளவில்லை என்பதும் இன்னொரு கசப்பான யதார்த்தம். இதற்கு மறுபுறத்தே தையிட்டி போராட்டங்களில் பங்கெடுத்தவர்கள் மீட்டு ஸ்ரீலங்கா காவல்துறை தொடர்ந்த வழக்குத்தான் நேற்று விசாரணைக்கு வந்தது. ஸ்ரீலங்கா காவல்துறை யாழ்ப்பாணத்தில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதான புதிய குற்றச்சாட்டுகள் கிளம்பிய நிலையில் தையிட்டி போராட்டங்களை ஒடுக்குவதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை மும்முரமாக இயங்குவது வெளிப்படையான ஒரு விடயம். இந்த வழக்கில் வேலன் சுவாமி உட்பட்டவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய போது அவர்களுக்காக வாதாடிய குழுவில் இருந்த சட்டவாளர் சுமந்திரன் ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தி நடத்தப்படும் போராட்டங்களுக்கு வழக்கு தொடர முடியாது என வாதிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு நீதிமன்றத்தை கோரிய போதும் இந்த வழக்கு அடுத்த மாதம் 26ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. தையிட்டியில் ஒரு நில அபகரிப்பு நடந்தது என்பதை வடக்கிலுள்ள முக்கியமான பௌத்த மதகுருமாரை ஏற்றுக்கொண்ட நிலையில் அரசாங்கம் மட்டும் இந்த விடயத்தில் எந்த விதமான நகர்வுகளையும் எடுக்கவில்லை என்பது அவதானிக்கப்படுகின்றது. இந்த பின்னணியில் இலங்கையில் இடம்பெறும் இந்த உள்ளூர் நகர்வுகளுக்கப்பால் இதே இலங்கையர்கள் அமெரிக்காவின் நகர்வுகளை ஒருவேளை தார்மீக ரீதியில் வெறுக்கலாம் அல்லது விரும்பிக் கொள்ளலாம். ஆனால் இவ்வாறான விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் ஒரே ஒரு விடயம் மட்டும் யதார்த்தமானது. அந்த விடயம் 2.0 டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் தவணை ஆட்சியில் அந்த நாட்டின் வெளியுறவு கொள்கை ஒரு புதிய கட்டத்துக்குள் நுழைவது இலங்கை தீவையும் எதிர்வரும் நாட்களில் ஏதோ ஒரு வழியில் தீண்டும் என்பதே அந்த யதார்த்தம். ஆனால் இந்த தீண்டுதலிலிருந்து தப்பிப்பதற்காக மார்க்சிச டிஎன்ஏ கொண்டதாக தம்மை விழித்து கொள்ளும் ஜேவிபியின் முகங்கள் உள்ள அரசாங்கம் எவ்வாறாக நகரப்போகின்றது, டீலா அல்லது நோ டீலா என்ற செய்தியை எவ்வாறு வாஷிங்டனுக்கு வெளிக்காட்டப் போகின்றது என்பதில்தான் இந்த ஆட்டத்தின் முடிவுகள் பிரதிபலித்து கொள்ளும் என்பதும் வெளிப்படையான விடயம். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் மீண்டும் வெனிசுலா விடயங்கள் மற்றும் அமெரிக்க விடயங்கள் தான் வருகின்றன.
வெனிசுலா தலைநகர் கராக்கஸின் மையத்தில் தரையிறங்கி அதன் அரசு தலைவர் நிக்கோலாஸ் மதுரோவையே அலாக்காக தூக்கிய அமெரிக்கா நேற்று தனது நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் அவரை முன்னிறுத்தியது. நீதிமன்றத்தில் நின்ற மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்க வழக்கு தொடுநர்கள் முன்வைத்த போதைப்பொருள் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுக்களை நிராகரித்து தாம் நிரபராதிகள் என வாதிட தலைப்பட்டனர். கரக்காசில் வைத்து தான் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதாக நீதிபதியிடம் மதுரோ ஒரு முறையீட்டையும் நேற்று முன்வைத்திருந்தார். இதற்கிடையே தலைநகர் கராக்கஸில் நேற்று மீண்டும் துப்பாக்கிச் சூடுகளும் விமான எதிர்ப்பு தாக்குதல்களும் நடந்துள்ளன. பாதுகாப்பு பிரிவுகளுக்கு இடையே நிலவிய குழப்பம் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் அனுமதியின்றி பறந்து கொண்டிருந்த ட்ரோன்கள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டது. நேற்றைய இந்த சம்பவத்தில் தமது தரப்பு ஈடுபடவில்லை என்பதை அமெரிக்கா தெளிவாகவே அறிவித்துவிட்டது. மாறாக ஆட்சியுடன் தொடர்புடைய துணை இராணுவ குழுக்களுக்கு இடையேயான குழப்பங்களுடன் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிகின்றது. தற்போது கராக்கஸில் நிலைமை அமைதியாக இருப்பதாக தெரிந்தாலும் வெனிசுலாவின் எதிர்காலம் எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு நகரும் என்பது துல்லியமாக தெரியவில்லை. தற்போது டொனால்ட் ட்ரம்பின் நகர்வுகள் அவரது 2 ஆட்சியை புதிய மன்ரோ கோட்பாடாக மாற்றுவதற்கு நகர்வது தெளிவாகவே தெரிகின்றது. ட்ரம்பே இதனை வெளிப்படையாக கூறியும் விட்டார். அமெரிக்காவில் 5வது அரசு தலைவராக 1817 ஆண்டு முதல் 1825 ஆண்டு வரை பதவியில் இருந்த ஜேம்ஸ் மன்ரோ தனது பதவிக்காலத்தில் தென் அமெரிக்காவில் உள்ள ஸ்பானிய குடியேற்ற நாடுகளை அமெரிக்க செல்வாக்கின் கீழ் கொண்டுவரும் நடவடிக்கையை எடுத்ததால் தென் அமெரிக்க நாடுகள் மீதான அமெரிக்க வேட்கை அன்று முதல் இன்று வரை மன்ரோ என்ற கோட்பாட்டால் விளிக்கப்படுவது வழமை. ஜேம்ஸ் மன்ரோவின் பதவிக்காலத்தில் தென் அமெரிக்காவில் உள்ள ஸ்பானிய குடியேற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சுதந்திரத்தை கோரியபோது ஸ்பானிய முடியாட்சி அன்றைய நாட்களில் பிரான்சின் உதவியுடன் அந்த கிளர்ச்சியை அடக்க முனைந்தபோது அமெரிக்கா ஸ்பானிய குடியேற்ற நாடுகளை தனது செல்வாக்கின் கீழ் கொண்டு வர தலைப்பட்ட வரலாறு நீங்கள் அறிந்த வரலாறாக இருக்கக்கூடும். அன்று முதல் கடந்த வார இறுதி வரை வெனிசுலாவில் அதாவது மதுரோவை அப்பிய அதிர்ச்சியூட்டும் இராணுவ நடவடிக்கை வரையான நகர்வுகள் எல்லாம் ஒரு வகையில் 17ஆம் நூற்றாண்டின் மன்ரோ கோட்பாட்டின் தாக்கத்தின் அடிப்படையில் தான் அமெரிக்காவால் நகர்த்தப்படுவதாக கூறப்படுவதுண்டு. இதனைத்தான் இப்போது ட்ரம்பும் வெளிப்படையாக குறிப்பிடுகின்றார். அதாவது அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு யுக்திகளில் இனிமேல் அமெரிக்க ஆதிக்கம் உலக அரங்கில் மீண்டும் உரசப்படுவதற்கு இடமில்லை என்பதுதான் ட்ரம்பின் இறுக்கமான செய்தியாக உள்ளது. ட்ரம்பை பொறுத்தவரை வெனிசுலாவில் எதிர்பார்க்கப்பட்டதை விட மிக சுலபமாக முடிந்த டெல்டா படையணியின் கொமாண்டோ நடவடிக்கையின் வெற்றியால் அவர் புத்துணர்ச்சி பெற்றது வெளிப்படையாகவே தெரிகின்றது. இனிமேல் அவர் ஐரோப்பிய ஒன்றிய நாடான டென்மார்க்கின் சுயாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து மீது கூட கை வைக்க துணிவார் என்கின்ற ஒரு ஊகம் நிலை வருகின்றது. கிரீன்லாந்து மீது ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தால் என்ன செய்வது என ஐரோப்பிய நாடுகள் இப்போது அச்சமிட்டுக் கொள்கின்றன. மேற்கு அரைக்கோளத்தில் அமெரிக்க நலன்களை மேம்படுத்துவதற்கு கிரீன்லாந்து தேவை எனவும் அதனை அமெரிக்கா நிச்சயமாக எடுக்கும் என்ற விடயத்தில் தான் மிகவும் இறுக்கமாக இருப்பதாக நேற்றும் ட்ரம்ப் தீவிரமாக தெரிவித்தமை புதிய பரபரப்பு ஆட்டம் ஒன்றுக்கு வழிவகுத்துக் கொள்கின்றது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை ட்ரம்ப் கொலம்பியா, கியூபா, மெக்சிகோ, ஈரான் போன்ற நாடுகளுக்கு விடுத்து கொள்ளும் எச்சரிக்கையை சகித்து கொண்டாலும் அனுமதித்து கொண்டாலும் டென்மார்க்கின் சுயாட்சி பிரதேசமாக உள்ள கிரீன்லாந்தை கையகப்படுத்த போவதாக அல்லது எடுக்க போவதாக ட்ரம்ப் எச்சரிப்பதை அந்த நாடுகளால் சகித்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு வகையில் பார்த்தால் தனக்கு என்றால் சுலகு படக்கு என அடிக்கும் என்ற கருத்தியலையும் வெளிப்படுத்தும் ஒரு விடயமாகும். அத்துடன் கிரீன்லாந்து விடயம் தீவிரமானால் நேட்டோ என்ற அமைப்பு முடிவுக்கு வருமென்ற ரஷ்யாவுக்கு மகிழ்வை தரும் ஊகங்களும் இப்போது வலுவடைந்து வருகின்றன. தமது நாட்டை வெனிசுலா போல ஒரே இரவில் கைப்பற்றும் சூழல் இல்லை என கிரீன்லாந்து சொல்லிக் கொண்டாலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் எந்த நேரத்தில் எதனை செய்வார் என்பதை துல்லியமாக கணிப்பிடுவது கடினம் என்பதைத்தான் அண்மைய வரலாறு புலப்படுத்துகின்றது. இந்த நிலையில் இன்று பாரிஸ் நகரில் உக்ரைனுக்குரிய புதிய உச்சி மாநாட்டை நடத்தி கொள்ளும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு இப்போது கிரீன்லாந்து விடயத்தில் டென்மார்க்குக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய புதிய தலையீடியும் பொறுப்பும் சுமத்தப்படுகின்றது. கிரீன்லாந்து விடயத்தில் தான் பின்வாங்கிக் கொள்ளப் போவதில்லை என்பதை ட்ரம்ப் நேற்றிரவும் குறிப்பிட்டிருக்கின்றார். தனக்கு அந்த தீவு இப்போதே தேவை என்பதை வலியுறுத்தி கொண்ட அவர் தான் ஐரோப்பாவுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தாலும்
அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவை என கூறுகின்றார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து தேவை என்பது ட்ரம்பின் வாதமாகின்றது. வெனிசுலா தாக்குதலுக்கு பின்னர் முதன்முறையாக இன்று பிரான்ஸ் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான், பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டாமர் ஆகியோர் உக்ரைனுக்காக பாரிஸ் நகரில் கூடிக்கொள்ளும் போது கிரீன்லாந்தை மையப்படுத்தி ட்ரம்ப் நகர்த்தி கொள்ளும் இந்த காய்கள் நிச்சயமாகவே ஐரோப்பிய நாடுகளுக்கும் நேட்டோவுக்கும் ஒரு சவாலை ஏற்படுத்தக்கூடிய காய் நகர்த்தல்களாக எதிர்வரும் நாட்களில் மாறுமா, இல்லையென்றால் வேறு வழியின்றி ட்ரம்பிடம் கிரீன்லாந்தை மையப்படுத்தி சில சமரச ஒப்பந்தங்களுக்கு டென்மார்க் உட்பட்ட ஐரோப்பிய நாடுகள் தயாராகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவை ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்து கொள்ளுங்கள்.